தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளில் கும்மிடிப்பூண்டி முதல் தொகுதியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் 2,48,251 பேர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,22,663 பேர் உள்ளனர். இத்தொகுதியில் பெண் வாக்காளர்கள் அதிகம். இங்கு 1,25,559 பெண் வாக்காளர்கள் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 29 பேர் இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட இந்த தொகுதி கும்மிடிப்பூண்டி மற்றும் ஊத்துக்கோட்டை என 2 பேரூராட்சிகளை கொண்டது. எல்லாபுரம், கும்மிடிப்பூண்டி, பூண்டி ஆகிய 3 ஒன்றியங்களையும் உள்ளடக்கியுள்ளது. கொல்கத்தா செல்லும் தேசிய நெடுஞ்சாலை கும்மிடிப்பூண்டி வழியாகத்தான் செல்கிறது. இத்தொகுதியில் அதிமுக 7 முறையும் திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. தேமுதிக 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. கடந்த தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் CH சேகர் வெற்றி பெற்று MLA-வானார். இவருக்கு அடுத்த இடத்தை பாமக பிடித்தது. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்துவங்கள் இருக்கின்றன. கும்மிடிப்பூண்டி தொகுதியின் முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கிறது. அடுத்ததாக சிப்காட் தொழிற்சாலை, 300க்கும் அதிகமான சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் உட்பட 10க்கும் அதிகமான தனியார் அனல்மின் நிலையங்களை கொண்டது. இவற்றுக்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழில் உள்ளது. தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டிய மீனவ கிராமங்கள் சுண்ணாம்புக்குளம் முதல் நொச்சிக்குப்பம் மற்றும் ஆந்திர மீனவர்களுடன் மீன்பிடி தொழில் நடைபெற்று வருகிறது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு குடிநீர் வரும் தமிழக எல்லைப் பகுதியான 0 பாயிண்ட் கும்மிடிப்பூண்டி எல்லைப் பகுதியில்தான் ஆரம்பமாகிறது. தமிழகத்தில் முதலில் 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சாலை போக்குவரத்து கழகம், அம்மா குடிநீர் திட்டம், இலங்கை அகதிகள் முகாம், சென்னை சென்ட்ரலில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் மொத்த ரயில்களின் முனையமான கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் போன்றவை இந்த தொகுதியின் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. அது மட்டுமின்றி நாட்டிலேயே முதன்முறையாக 105 கோடி ரூபாயில் அதிநவீன வசதியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியும் இந்த தொகுதியில்தான் கட்டப்பட்டு வருகிறது. இந்த தொகுதியின் சமூக கட்டமைப்பை பொறுத்தவரை வன்னியர் அதிகம் உள்ளனர். அடுத்தபடியாக தலித்களும் நாயுடு மற்றும் முதலியார் சமூகத்தினரும் உள்ளனர். அரசு கல்லூரியில் படிக்க வேண்டுமென்றால் பொன்னேரி அல்லது சென்னையை நாட வேண்டிய நிலை உள்ளது. இந்த தொகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மட்டுமே இருக்கின்றன. கும்மிடிப்பூண்டி MLA-வாக இருக்கும் CH சேகர் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டியின் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் CH சேகர் தேமுதிகவை சேர்ந்தவர். இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. 36 வயதாகும் CH சேகர் ஆரம்ப காலங்களில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கிளை ஆலோசகராக இருந்தார். தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அக்கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஆனார். கும்மிடிப்பூண்டி தொகுதியின் MLA-வான CH சேகர் தன்னுடைய தொகுதிக்கு செய்ய தவறியதாக கூறப்படுபவை எவை என்பதை தற்போது பார்க்கலாம். 16 ஊராட்சிகளில் 16 அங்கன்வாடி மையங்கள் கட்டித்தரப்பட்டன. 22 ஊராட்சிகளில் 22 சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டன. 18 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையத்தில் 25 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கூரை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சுண்ணாம்புக்குளம், ஆரம்பாக்கம், கவரைப்பேட்டை ஆகிய 3 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட நிதி பெறப்பட்டுள்ளது. பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயம் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டிருப்பது போன்றவை MLA தொகுதிக்கு செய்த பணிகளாக தொகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். மாநகர பேருந்து பணிமனை அமைக்க சட்டப்பேரவையில் கேட்டு அனுமதி பெற்றிருக்கிறார். கும்மிடிப்பூண்டி MLA தொகுதிக்கு என்ன செய்யவில்லை என்று மக்கள் கூறுவதையும் அதற்கு MLA என்ன சொல்கிறார் என்றும் இப்பொழுது பார்க்கலாம். தொகுதியின் முக்கிய தொழில்களில் ஒன்றாக மீன்பிடி தொழில் உள்ள நிலையில் மீனவர் பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தொகுதி மக்களின் குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக உள்ளது. தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள நிலையில் அவற்றை ஆய்வு செய்து நிலத்தடி நீர்வளம் பாதிக்காமல் இருக்க MLA நடவடிக்கை எடுக்கவில்லை. உள்ளூர்வாசியாக இருப்பதாலேயே வெற்றி பெற்ற CH சேகர் வெற்றிக்கு பின்னர் சென்னையில் குடியேறிவிட்டதால் தொகுதி பக்கம் வருவதில்லை என்பது மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் அமைக்க அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் வேளையில் தொகுதி உறுப்பினர் என்ற வகையில் போதிய அழுத்தம் கொடுக்காததால்
உரிய இழப்பீடு பெற்றுத்தரப்படவில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் சரியாகவே எதுவுமே போட்டு தரல, நிறையா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுவரையும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இனி வருங்காலத்தில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல வாக்குறுதியெல்லாம் சொல்லணும், சொல்கிறத செய்யணும். இங்கே 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் வரை தொழிலாளர்கள் நசுக்கப்படுகின்றார்கள். அப்போ அதை திருப்பி கேட்க இங்கே சட்டமன்ற உறுப்பினரோ இங்கே இருக்கின்ற மற்ற அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளோ யாரும் அதுக்கு முன்வருவதில்லை. மக்கள்கிட்ட எந்த குறையும் கேட்டதும் இல்லை, அவர் செஞ்சதும் இல்லை. ஆனால் வெளியெல்லாம் போயிட்டு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆண்ட போய் பல முறை பார்க்க போயிருக்கேன் நான், ஆனால் அவர் ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. அவங்க ஆளுங்க தான் சொல்லுவாங்க, வருவார், இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவாருன்னுவாங்க. மற்றபடி எல்லாம் அவர் எந்த இதுவும் இங்கே செஞ்சது இல்லைங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறதோடு சரி. இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் கும்டிப்பூண்டி அவுட்டில் இருக்குது. பசங்க ஸ்கூல் கும்டிப்பூண்டி டவுன் மெயின்லேயே இருக்குது. இதனால பொம்பளை பசங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது. பசங்க ஸ்கூல் இங்கே இருக்கிறத விட பசங்க ஸ்கூல் பின்னாடி உள்ளேயும் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் மெயின்லேயே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கும்டிப்பூண்டி சுற்றி இந்த கவர்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, மெடிக்கல் காலேஜ் இல்லை, அது எல்லாமே கும்டிப்பூண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2011-12 என்னோட சட்டமன்ற மேம்பாடு நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 1,98,860,000 ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகளை செய்து முடித்து அந்த வருடம் அனைத்து பணிகளையும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2012-2013 ஆண்டில் 1,99,250,000 ரூபாய்க்கு பணிகளை ஒதுக்கீடு செய்து பணிகள் அனைத்தும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 2013-14 2 கோடி ரூபாயும் முழுமையாக நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் நான் செய்து முடித்துள்ளேன். அதேபோல் 2014-15 1,97,650,000 ரூபாய்க்கு பணிகளுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. 2015-16 1,95,500,000 ரூபாய்க்கான பணிகளை ஒதுக்கீடு செய்து டெண்டர்கள் விடுபட்ட நிலையில் இப்பொழுது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மிக விரைவில் 2-3 மாதத்தில் அனைத்து பணிகளும் திறந்து வைக்கப்படும் என்று கூறுகிறேன்.